ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கள்ளச்சாராயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏடா கள்ளச்சாராயத்தை பற்றி இந்த சேனல் போகிறோன்னு பார்க்காதீங்க. இப்போ தமிழ்நாட்டிலே போயிட்டுருக்க ஒரு ஆபத்தான விஷயம் இது. மிகப்பெரிய நியூஸாக வந்து போயிட்டுருக்கு. இந்த கள்ளச்சாராயம், அதாவது விஷச்சாராயம் அப்படின்னா என்ன, இதோட பாதிப்புகள் என்னன்னு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்த 40க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்ததாக வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன இது மெத்தனால்னா என்ன, இது எதனால் வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 30க்கும் மேற்பட்டோர் வந்து மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்ததுனால சொல்லியிருக்காங்க. இதே போல் கடந்த ஆண்டும் விழுப்புரத்தில் பல பல பேர் வந்து மரணத்திற்கு இந்த விஷச்சாராயம் வந்து காரணமாக தான் இருக்குது. கடந்த ஆண்டு மே மாதத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 15க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இது பெரும் சர்ச்சையாக மாறிய தொடர்ந்து இந்த வருடமும் அதே போன்ற ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இந்த விஷச்சாராயம்னா என்ன, இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க, இது எதனால் உயிரிழக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். உயிரிழப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்ததுனால தான் கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் பல பேர் உயிர்ந்தாங்க என உடற்கூறாய்வில் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதே போல் இந்த ஆண்டும் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கும் உயிரிழப்பிற்கும் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரிழந்தவர்களோட உடற்கூறாய்வில் வந்து ஆராய்ஞ்சு பார்த்தப்போ இதில் மெத்தனால் கலந்துருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. மெத்தனால் அப்படின்னா என்னன்னா, மெத்தனாலை மரச்சாராயம் என்றும் வந்து கூறுவாங்க. இது ஆல்கஹாலின் ஒரு வகையதாகும். இது எளிதில் தீப்பற்றக்கூடிய நீர்மங்களுள் ஒன்றாகும். இதற்கு நிறம் கிடையாது, லேசான திரவியங்களுள் ஒன்றாக இருக்கும். அதாவது தண்ணி மாதிரி தான் வந்து வாட்டர் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இது இருக்கும். ஆல்கஹால் போலவே போதை தரக்கூடியதாகவும், இது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய திரவங்களில் ஒன்றாகவும் சொல்கிறாங்க. இதை குடித்தவர்கள் விரைவில் இதை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மருந்தை நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அது வந்து உடலுக்கு தீங்கான மருந்துனா அதுக்கு ஆப்போசிட்டான நல்ல மருந்தை எடுக்கிறதுக்கு சில டைமுங்கள் இருக்கும். அந்த டைம் நம்ம எடுக்கலை அப்படின்னா அது வந்து உயிருக்கு தீங்கு வரைக்கிறதுல முதன்மையானது வந்து இந்த மெத்தனாலாக சொல்கிறாங்க. இதை குடிப்பதனால் ஏற்படும் தீமை அப்படி என்ன அப்படின்னா, குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற உணர்வுகள் ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும், தலைவலி, பார்வை மங்கலாக தெரியும். சில பேர்களுக்கு வந்து இந்த விஷச்சாராயம் குடித்து கண்ணு தெரியாமல் கூட போயிருக்கு அப்படின்லாம் நியூஸில் நான் படிச்சிருக்கேன். வலிப்பு ஏற்படும், தலை சுற்றல், மயக்கம் போன்ற மனநிலை உருவாகும். இது 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 எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிச்சுன்னா கடைசியில் வந்து மரணம் தான் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது குடிப்பதனால இந்த தீமை எல்லாமே நடக்கும். இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி வந்து குடித்தாலோ, இல்லை சில பேர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக வீட்டிலையே வந்து ரெடி பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து தெரிஞ்சால் மறக்காமல் போலீஸ்க்கு தகவல் கொடுங்க. ஏன்னா இனிமேல் இந்த நாட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்து வரக்கூடாது. கள்ளச்சாராயம் குடிக்க கள்ளச்சாராயம் வந்து நம்ம வந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது வந்து இது வந்து கள்ளச்சாராயம், அதாவது விஷச்சாராயம் தெரியாமல் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா, குடித்த 24 மணி நேரத்துக்குள்ளே மருத்துவ உதவியை நம்ம வந்து போயாகணும். அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சப்போஸ் ஹாஸ்பிட்டலுக்கு முடியாத பட்சத்தில் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா, போகும்போதே நம்ம வந்து வாந்தி வர வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம வாந்தி வர வச்சு ஃபுல்லாக வாமிட் பண்ணிடணும். வேறு எதையுமே வந்து நம்ம குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு வந்து எந்த ஒரு மதுவையும் நம்ம குடிக்கக்கூடாது. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டோம் அப்படின்னா மறக்காமல் ஹாஸ்பிட்டல் போகணும். போகிற வழிக்குள்ளே நம்ம வாந்தி எடுக்க ட்ரை பண்ணணும். வேறு எதையும் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக திரும்பவும் எந்த ஒரு நீராகாரத்தையும் குடிக்கக்கூடாது. எந்த ஒரு மதியம் தொடக்கூடாது. இதை தமிழகத்தில் தடை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விஷச்சாராயம் வந்து சட்டத்துக்கு வந்து புறம்பானது. இந்தியாவில் விஷச்சாராயத்தால் பல உயிர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இதனால் இந்த விஷச்சாராயத்துக்கு இந்தியாவில் தடை செஞ்சுருக்காங்க. உயிரிழக்கும் அபாயம் வந்து அதிகமாக வந்து இதில் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த விஷச்சாராயம் சாப்பிட்டா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்லாம் சொல்கிறாங்க. ஸோ இனிமேலாவது கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.